திரு சந்திரசேகர் அப்படிங்கிறது ஃபோரன்சிக் லேபோட சீஃபாக இருந்தார் இல்லையா, ராஜீவ்காந்தி கேஸ்லலாம் வந்திருப்பார். அவரோட கிளாஸ் ஒன்று நான் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் என்சிபியில் இருந்தபோது அந்த கிளாஸில் என்னாச்சுன்னா, நாங்கள்லாம் நான் ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தேன். அவர் வரத்துக்கு ஒரு 20 minutes லேட் ஆச்சு. நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் உள்ளே வந்தோடனே ஐ எம் சாரி ஃபார் த டிலே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஃபஸ்ட்டு ஆளை வந்துட்டு ஜஸ்ட் டெல் மீ ஒய் ஐ கேம் லேட் அப்படின்னாரு. இது எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே வந்த உடனே கேட்பாரு அப்படின்ட்டு. அவர் உடனே சார் நீங்கள் டீ சாப்பிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னாரு. செகண்ட் ஆளுக்கு வந்தது. செகண்ட் ஆள் உடனே சார் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு வந்திருப்பீங்கன்னு. தேர்ட் ஆள் வந்து நீங்கள் ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நான் 4வது ஆளாக உட்காந்துருக்கேன். ஐயோ எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே, எல்லாரும் எல்லாம் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யூ அப்படின்ன உடனே சார் ஐ டோன்ட் நோ சார் அப்படின்ட்டேன். உடனே தட் இஸ் த ஆன்சர் அப்படின்ட்டார் அவர் சொன்னார், வித்தவுட் நோயிங் ஃபுல்லி, வித்தவுட் ஹேவிங் ப்ரூஃப் டோன்ட். உங்கள் இன்வெஸ்டிகேஷனில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வித்தவுட் ப்ரூஃப் டோன்ட் கம் டு எனி கன்க்ளூஷன் அப்படின்னு சொன்னார்.